ஏஜிஎஸ் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். அன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, வேலு நாச்சியார் பயிற்சி வினாக்களை வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? தமிழில் வந்து நமக்கு சிலபஸில் வந்து கொடுத்துருப்பாங்க வேலு நாச்சியார். ஸோ அவரை பார்த்தோன்னா பயிற்சி வினாக்கள் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி தமிழ் அறிஞர்கள் வீடியோஸ்லாம் வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா, நம்ம சேனல் ரீசன்ட் வீடியோஸில் இருக்கும். இல்லைனா ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி 1730. ஸோ அடுத்து பாருங்கள், வேலு நாச்சியார் எந்த நாட்டின் இளவரசியாக பிறந்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேலு நாச்சியார் வந்து எங்கே பிறந்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம். அடுத்து பாருங்கள், வேலு நாச்சியாரின் கணவர் பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேலு நாச்சியாருடைய கணவர் பெயர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா முத்துவடுகநாதர். இந்த காளையர் கோயில் போரில் வந்து இந்த முத்துவடுகநாதர் வந்து இறந்துருப்பார். சரிங்களா? இறந்துருப்பார். எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1772 தான் பார்த்தீங்கன்னா இந்த காளையர் கோயில் போர் வந்து நடந்திருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம ஜிஎஸில் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள், முத்துவடுகநாதர் ஆங்கிலேய படையுடன் போரிட்டு மரணமடைந்த இடம் வந்து இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ தான் சொன்னோம் இல்லையா? ஸோ அதுதான் காளையர் கோயிலில் வந்து அங்கே தான் வந்து இறந்துருப்பார். ஸோ அடுத்து பாருங்கள், வேலு நாச்சியார் தன் கணவர் மறைந்த பிறகு எத்தனை ஆண்டுகள் திண்டுக்கல் கோட்டையில் தங்கி இருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 8 ஆண்டுகள். கோபால நாயக்கர் அவருடைய பாதுகாப்பில் வந்து வேலு நாச்சியாரும் அவருடைய மகள்களும் வந்து இருந்திருப்பாங்க. இதை நமக்கு ஜிஎஸ் சீரியலும் கொஞ்சம் நிறைய நம்ம ப்ரீஃபாக படிப்போம். ஸோ அடுத்து பாருங்கள், வேலு நாச்சியாருக்கு பாதுகாப்பு வழங்கியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேலு நாச்சியாருக்கு பாதுகாப்பு வழங்கியவர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேற்கூறிய அனைவரும். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. மருது சகோதரர்கள், கோபால நாயக்கர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைதர் அலி. அடுத்து பாருங்கள், வேலு நாச்சியார் யாரிடம் 5000 குதிரைப்படை வீரர்களை உதவி கேட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஹைதர் அலிகிட்ட தான் வந்து வேலு நாச்சியார் அவர்கள் வந்து உதவி வந்து கேட்டிருப்பாங்க. எவ்வளோ அந்த நம்பர்ஸ் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஹைதர் அலியை பார்த்து பேசுகிறப்போ வந்து வேலு நாச்சியார் அவர்கள் வந்து என்ன மொழியில் வந்து பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் பண்ணுங்கள். வேலு நாச்சியார் வந்து அந்த ஹைதர் அலியை மீட் பண்ணுறப்போ வந்து எந்த மொழியில் வந்து அவர்கிட்ட வந்து பேசினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா உருது. அடுத்து பாருங்கள், வேலு நாச்சியாரின் அமைச்சர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேலு நாச்சியாருடைய அமைச்சர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தாண்டவராயன் பிள்ளை. அடுத்து பாருங்கள், வேலு நாச்சியாரின் தளபதிகள் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மருது சகோதரர்கள். அதை மருது சகோதரர்கள் யாரை சொல்லுவோம்? பெரிய மருதும் சின்ன மருதும் தான் வந்து நம்ம மருது சகோதரர்கள்னு சொல்லுவோம். ஸோ வேலு நாச்சியாருடைய தளபதிகள் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா அந்த மருது சகோதரர்கள். ஸோ அடுத்து பாருங்கள், வேலு நாச்சியார் எந்த ஆண்டு சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றினார்? வேலு நாச்சியார் வந்து எந்த ஆண்டு சிவகங்கையை வந்து மீண்டும் கைப்பற்றினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1780 வந்து மீட்டிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கை தற்கொலை படை தாக்குதல் மூலம் அழித்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கை தற்கொலை படை தாக்குதல் மூலம் அழித்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி குயிலி. குயிலி வந்து கிடங்கில் குதிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. குதிச்சுட்டா கிடங்கில் குதிச்சுட்டா குயிலி, அதான் கூக்கோ ஷார்ட்கட் வந்து அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்க மறுத்ததால் ஆங்கிலேயர்களால் கொல்லப்பட்ட இடையார் குல பெண் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து உடையாள். சரிங்களா? இவங்க அதனால தான் வந்து வேலு நாச்சியார் சிவகங்கை மீட்க போகிறப்போ வந்து உடையாள் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த நடுக்கல் வழிபாடு வந்து சிறப்பு வந்து செஞ்சுருப்பார். ப்ளஸ் அவங்க வேலு நாச்சியார் அவர்கள் வந்து அவங்களுடைய தாலியை வந்து உடையாளுக்கு அந்த நடுக்கல் சிறப்பு செய்கிறப்போ வந்து வேலு நாச்சியார் அவர்களுடைய தாலியை கழட்டி வந்து இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், உடையாள் நினைவாக வேலு நாச்சியார் நட்ட நடுக்கல்லுக்கு தனது எந்த பொருளை காணிக்கையாக செலுத்தினார்? இப்போ தான் சொன்னோம் இல்லையா? ஸோ அடுத்து தான் வந்து இங்கே அப்படியே கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் வந்து தாலி. அடுத்து பாருங்கள்,
தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்படுவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தென்னாட்டின் ஜான்சி ராணி. ஆனால் அந்த இதில் ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஆனால் வேலு நாச்சியாருக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஜான்சி ராணியை வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிருப்பாங்க. பட் ஆனால் வந்து தென்னாட்டின் ஜான்சி ராணின்னு சொல்லிட்டு வேலு நாச்சியார் வந்து சொல்கிறாங்க. ஸோ காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சி ராணி என அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா கடலூர் அஞ்சலையம்மாள். சரிங்களா, அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஆனால் 2 ஆப்ஷன் வந்து சேமாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், வேலு நாச்சியார் அறிந்த மொழிகள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, வேலு நாச்சியார் அறிந்த மொழிகள் 16வதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இவை அனைத்தும். என்னென்ன மொழிகள்னு பாருங்கள், தமிழ், ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருது, தமிழ், மலையாளம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா வேலு நாச்சியார் அவர்கள் வந்து அறிந்த மொழிகள். அடுத்து பாருங்கள், வேலு நாச்சியார் எந்தெந்த கலைகளில் தேர்ச்சி பெற்றிருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 17வதுக்கு பார்த்திங்கன்னா இவை அனைத்தும். என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலம்பம், குதிரை ஏற்றம், வில்வித்தை, பலரி வீசுதல், இது எல்லாமே பார்த்திங்கன்னா வேலு நாச்சியார் அவர்கள் வந்து இந்த கலைகள்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அடுத்து பாருங்கள், வேலு நாச்சியாரின் மகளின் பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேலு நாச்சியாருடைய மகளுடைய பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 18வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி வெள்ளாச்சி நாச்சியார். ஸோ அடுத்து பாருங்கள், சிவகங்கையை மீட்ட வேலு நாச்சியார் யாரை மன்னராக முடிசூட்டினார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். சரிங்களா, சிவகங்கையை மீட்ட வேலு நாச்சியார் யாரை மன்னராக முடிசூட்டினார். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா வேங்கன் பெரிய உடைய தேவர். ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ வேலு நாச்சியார் மறைந்த ஆண்டு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேலு நாச்சியார் மறைந்த ஆண்டு. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 1796. ஸோ அவ்வளோதான். இதில் வந்து நம்ம 20 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரெகுலராக வந்து நம்ம அறிஞர்கள் பேலன்ஸ் டாப்பிக்கில் வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அறநூல்கள் எல்லாமே வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுக்க போகிறோம். சரிங்களா, ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக வந்து அது ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.